ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கணிதத்தில் சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஒரு சம்மு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக பாருங்கள், 25 minus 5 bracket open பண்ணி 2 plus 3 into bracket 2 minus 2 5 minus 3 plus 5 so minus 10 bracket close divide 4. ஸோ இந்த மாதிரி லென்த்தாக ஒரு சம்மை கொடுத்துட்டு இந்த சம்மை நம்மளை என்ன பண்ண சொல்லுவாங்க, சுருக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும்னா போர்ட் மாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ போர்ட் மாஸ் பற்றி ஏற்கனவே ஒரு சம் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ போர்ட் மாஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பார்க்கணும், அடுத்து ஆஃபு, அடுத்து டிவிஷன், அடுத்தது மல்டிபிள், அடுத்தது தான் அடிஷன், லாஸ்ட் ஒன் தான் மைனஸ், சப்ராக்ட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்மை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் அப்படியே இருக்கட்டும், நம்ம கடைசியாக அந்த சம்மை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு 100 + 50 × 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், ப்ராக்கெட்டு இல்லை, ஆஃப் இல்லை, அடுத்து டிவிஷன் இல்லை, அடுத்தது மல்டிபிள். அப்போ மல்டிபிள்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். பண்ணால் என்ன வரும், 100. ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே என்ன குறி இருக்குது, ப்ளஸ்ஸு, அந்த நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் என்ன வருது, 200. ஸோ அப்போ இந்த மாதிரி சம்மு ரொம்ப ஈஸியாக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எதை நம்ம மல்டிபிள் பண்ணணும், நாம் மட்டும் 100 + 50 150, 150 2ஆல் பெருக்குனா 300 அப்படின்னு நம்ம போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த கணக்கு 3080 கூட்டல் 6160 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கூட்டல் 28. ஸோ இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸு தான் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கூட்டிக்கோங்க. கூட்டல் பொறுத்த வரைக்கும் மாறாது. ஸோ இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் படி போவோம். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கூட்டினா 0 கூட்டினா 0, 6 8 கூட்டினா 14, மீதி 1 2 வந்துடும். அடுத்தது 6 3 9. இப்போ மீதி என்ன இருக்குது, 28. ஸோ இதை கூட்டுங்க பார்ப்போம். 0வோட 8 கூட்டினா 8, 4ோட 2 கூட்டினா 6. ஓகேங்களா? அப்போ 9268 இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே போர்ட் மாஸ் சம் தான். அடுத்த சம்மு, அடுத்த கணக்கு 5004 டிவைடு 139 மைனஸ் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ப்ராக்கெட்டு இல்லை, அடுத்து ஆஃப்னு எங்கேயாவது இருக்கா, இல்லை, அடுத்தது டிவிஷன். ஸோ அப்போ டிவிஷன் தான் பார்க்கணும். டிவிஷன் பாருங்கள், 5004ஐயும் 139ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ இந்த 36 நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு, ஸோ எதை மைனஸ் பண்ண போகிறோம், -6ஆல். ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது, 36. 36ல் 6 போயிடுச்சுன்னா என்ன வரும், 30. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், சுருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கணக்கு 7500 கூட்டல் 1250 வகுத்தல் 50. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது என்னது, 1250 வகுத்தல் 50. ஸோ இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 4 5 5, 2 5 10, 5 25.
ஸோ இப்போ அடுத்தது இதை சுருக்குனதுக்கப்புறம் இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். அப்போ 7500ஓட 25 கூட்டினா என்ன வருது, 7525. புரியுதுங்களா? ஸோ அடுத்த கணக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறி சைனை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். 1001 டிவைட் 11 பெருக்கல் 13. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ஆஃப் கொடுத்துருக்காங்க. 1001 டிவைடு 11 ஆஃப் 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆஃப்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆஃப்னா பெருக்கல் குறின்னு அர்த்தம். ஸோ அப்போ 11ஐயும் 13ஐயும் நாம் என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். அப்போ 1001 வகுத்தல் 11ஐயும் 13ஐயும் பெருக்குனா என்ன வருதுங்க, 143. ஸோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1001 143ஆல் வகுத்தா நமக்கு என்ன வருது ஆன்சரு, 7. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரொசீஜர் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்தது இந்த மாதிரி -5 பெருக்கல் 4 பெருக்கல் 2 பெருக்கல் -1/2 பெருக்கல் 3/4 எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக நார்மலாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மேலேயும் கீழேயும் வகுக்கலாம், இல்லைன்னா சைடில் இல்லை மேலே கீழே. ஸோ இப்போ பாருங்கள், 12:1 14 1 4 மீதி ஏதாவது நம்பர் இருக்கா டிவைட் பண்ணுற மாதிரி, எதுவும் இல்லை. அப்போ 5 1s are 5. ஓகேங்களா? 5 3s are 15. அடுத்தது சைன் பாருங்க, குறி இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸையும் பெருக்கும் பொழுது என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் +15. புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ இந்த தடவை ஒர்க்கிங் ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த கணக்கு 7வது கணக்கு பாருங்கள். 2 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 மைனஸ் அடுத்து ஒரு ப்ராக்கெட் 2 மைனஸ் 2 இன்ட்டு ப்ராக்கெட் 2 + 2 ப்ராக்கெட் க்ளோஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராக்கெட்குள்ளே ஒரு ப்ராக்கெட், அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா இதை தான் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ராக்கெட்குள்ளே 2 3 ப்ராக்கெட் இருக்குன்னா ஸோ அதுக்குள்ளே எது சின்னதோ அதை தான் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 மைனஸ் மீதி எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக எடுத்து எழுதுங்க. 2 மைனஸ் இந்த 2 அப்படியே முடிச்சுக்குவோம். 2ஐயும் ஆட் பண்ண என்ன வருது, 4. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டை நான் கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ 2 பெருக்கல் 4 என்ன வருது, 8. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது இது 2, இதில் எது குறி ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ அப்போ பெரிய நம்பருடைய குறியை நம்ம போட்டுக்கணும். இப்போ 8உடைய குறி என்னது, -8ல் 2 போயிடுச்சுன்னா 6. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8. அப்போ 2ல் அதே மாதிரி தான் குறி ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. அப்போ பெரிய நம்பருடைய குறியை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு கழிச்சிடணும். 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. ஸோ இப்போ புரியுதுங்களா சம்மு? ஸோ இது நம்ம இஷ்டத்துக்கு போட்டால் ஆன்சர் வராது, கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். ஓகேங்களா? அடுத்த கணக்கு 18 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 மைனஸ் 6 + 2 ப்ராக்கெட்குள்ளே 7 மைனஸ் 8 மைனஸ் 5 பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்குள்ளே இருக்க ப்ராக்கெட்டை பார்க்கணும். ஸோ மீதி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, சிரமப்படாதீங்க. இப்போ இந்த இடம் பாருங்கள், பார் இருக்குது. ஸோ அப்போ நார்மலாக என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே போட்டுக்கணும். 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. ஸோ நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது அடுத்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். 5 மைனஸ் 6 + 7ல் 3 போயிடுச்சுன்னா 4.
ஸோ அப்போ என்ன 4 2 பெருக்கல் 4. அடுத்தது அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு இதுக்கு மேலே. 6 ப்ளஸ் ஈர்நாள் 8. ஸோ 18 மைனஸ் 5 மைனஸ் 8ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன வருது? 10 14. ஸோ ஓரளவையும் நம்ம ப்ராக்கெட்டை முடிக்க போகிறோம். அப்போ 18ல் 14ல் 5 போயிடுச்சுன்னா என்ன வரும்? -9. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிடாதீங்க. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். கூட்டினா என்ன வரும்? 18ஓட 9 கூட்டினா 27. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது இப்போ நம்ம எப்படி போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான கணக்கில் இருந்து கொஞ்சம் 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 டிஃபிகல்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த கணக்கு. அடுத்தது பாருங்க, ரொம்ப ஈஸியான எல்லாமே பெருக்கல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ, சுருக்க முடியுமோ சுருக்கிட்டு அதுக்கப்புறம் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 7ஆல் வகுக்கலாம். 1 7 7, 2 14, 3 21. ஓகேங்களா? 1 நாள் 4, 5 20, 6 24. 1 3 3, 2 6. அடுத்து 1 2 2 4, மீதி 1, 2 10, மீதி இங்கே 4 இருக்கு, 2 4. ஸோ அடுத்தது 1 3 3 3 9. அடுத்து பாருங்க 1 3 5 5 6 18 7 21 8 24. மீதி 1 இருக்கு. 25ல் 24 போயிடுச்சுன்னா 1. அப்போ 12 ஆயிடுது. அப்போ 4 12. ஸோ இங்கே ஏற்கனவே ஈஸியானதை அடிக்காமலே இருக்கும். 1 5 5 1 5 5. ஸோ ஏதாவது கேன்சல் பண்ணாமல் இருக்கா? இல்லை, எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் என்னதுங்க? எல்லாம் 1/1 1 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 84. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு சம் ரொம்ப டஃப்னு சொன்னோம்ல, அந்த சம்மை போட்டு பார்க்கலாங்களா? உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். நீங்களே கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போடணும். ஸோ 2 + 3 ஈஸியாக போட்டுடலாம். 5. ஸோ அப்படின்னு இஷ்டத்துக்கு எதுவும் போடக்கூடாது. இப்போ 5 - 3. இப்போ 5 - 3னா ப்ராக்கெட்குள்ளே ஒரு ப்ராக்கெட் சின்னது இருக்குது. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணுறேன். இப்போ 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 + 5 டிவைட் 4. ஸோ இப்போ 25 - 5, 2 + 3, 2 2 2s are 4, then -4 + 5 -10 டிவைட் 4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 5 2 7, 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. அப்போ அடுத்த ஸ்டெப்பு -5 2 + 3. இங்கே என்ன வருது? ப்ராக்கெட்டில் 3 -10 டிவைட் 4. அடுத்தது 25 - 5. இப்போ ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும்? வகுத்தல் இருக்கா? இல்லை. அடுத்து பெருக்கிக்கணும். 3 3 9 -10 டிவைட் 4. ஸோ இப்போ அடுத்தது ப்ராக்கெட்குள்ளே என்னென்ன சொன்னேன்? ப்ராக்கெட்டு. அடுத்தது ஆஃபு, டிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்து மல்டிபிள் இல்லை இதுக்குள்ளே. அடுத்தது அடிஷன். அப்போ அடிஷன் கூட்டுங்க. 9 2ஐயும் கூட்டினா 11 -10 டிவைடு 4. அடுத்தது 25 11ல் 10 போயிடுச்சுன்னா 1 ஆகிடும் டிவைடு 4. ஸோ அடுத்து 25 -5 போட்டுறாதீங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? வகுத்தல் இருக்குது. ஸோ அப்போ 5/4 வகுக்க போகிறோம். ஸோ இப்போ வகுக்கிறோம் அப்படின்னா இப்போ 25 - 5/4 இது பின்னத்தில் இருக்குது, ஃப்ராக்ஷனில். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அடிமானம் சமமாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எதுவும் இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அடிமானம் 2 சமமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இருக்க நம்பரை இங்கே வர வைக்கணும். அப்போ இங்கே 1 இருக்குனால ஈஸியாக கீழேயும் 4ஆல் பெருக்கிக்கிறேன்.
மேலேயே 4ஆல பெருக்கிக்கிறேன். அப்ப 100 மைனஸ் 5/4. அப்ப 95/4. ஸோ இன்னும் அடிச்சா 1 நாள் 4, ஈர் நாள் 8. மீதி 1. அப்ப 15. 15ல 1 நாள் 4, ஈர் நாள் 8 மொய்னா 12. மீதி 3. 5 20, 6 28. 6 28. மீதி 2 வரும். 5 20. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 23.65. ஸோ நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் சம்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணணும்? ஆன்சரை கொண்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 4 ஸ்டெப்லேயே இந்த சம்மை முடிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம்மாக ஒரு 2 சம் தரேன். ஸோ இந்த 2 சம்மையும் நீங்கள் போட்டு அதற்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் எழுதிக்கோங்க. 1 டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + 1 டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + 1 டிவைட் 1 + 1 டிவைட் 2 ப்ராக்கெட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சம்மு. அடுத்த சம் வந்து 6 + 6 + 6 + 6 டிவைட் 6, 4 + 4 + 4 + 4 டிவைட் 4. ஸோ இந்த 2 சம்மையும் நீங்கள் தெளிவாக போட்டுட்டீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. ஓகேங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் நிதானமாக போடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை கணக்குகள் இருக்குது, வயது கணக்குகள் இருக்குது, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்குது, ரேஷியோ சம்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸோ பேசிக் சம்மு இது வரைக்கும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அவசரப்பட வேணாம். கண்டிப்பாக எக்ஸாமுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் செய்யக்கூடியது நம்ம சேனலில் ஃபாலோ மட்டும் பண்ணிட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது புரியல, சம்ஸ் தப்பாக சொல்லி தரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை சரி பண்ணிக்கிறேன். அடுத்து போக போக ஷார்ட்கட்டாக பார்த்த உடனே எப்படி ஒரு சில சம்ஸுக்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த சம்ஸையும் ஷார்ட்கட் மெத்தடு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.